ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழகத்தில் பாஜக என்ன திருப்புமுனையை ஏற்படுத்த போகுது? இப்போ விவாதம் மூடுக்கே வந்தாச்சு, எல்லாரும் பேசிட்டாங்க. இருந்தாலும் முதற்கட்ட கருத்து ஒன்று சொல்லிடுறப்போ, 2024 தேர்தலில் பிரதமர் திரு மோடி அவர்கள் வென்று 3வது முறையாக பிரதமராக அமரும்போது நெஹ்ரு அவர்களுடைய சாதனையை சமன் செய்வார். 3 தேர்தல்களில் மக்களை சந்தித்து வென்ற சாதனை. இது எதற்கான அடித்தளமாக பார்க்குறோம்னா, நெஹ்ரு அவர்களுடைய சாதனையும் மிஞ்சி 2029 4வது முறையாக அமர்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. இப்போ 2022 ஆண்டு ஒரு மிகப்பெரிய உலக சாதனை ஒன்று நடந்தது. அதாவது அமெரிக்காவில் பில் கிளின்டன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி இருந்தார். அவர் ஆர்கன்சாஸ் அப்படின்ற மாகாணத்தினுடைய ஆளுநராக 3 முறை பதவி வகித்தார். அதாவது 12 ஆண்டுகள். அது முடித்து 8 ஆண்டுகள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். தொடர்ந்து 20 ஆண்டுகள் தலைமை பொறுப்பு. இப்போது 2022 ஆண்டு அந்த 20 ஆண்டுகளை தாண்டி 21வது ஆண்டில் திரு நரேந்திர மோடி அவர்கள் கால் எடுத்து வைத்தபோது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக அவர் அமர்ந்திருந்தார். இன்று 23வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆகையால் அது இன்னும் 7-10 ஆண்டுகள் அதிகமாகும்போது அடுத்த 10 ஆண்டு 33 ஆண்டுகள் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக அவர் அமர இருக்கிறார். இந்த 2 சாதனைகளுக்குமான அடித்தளமாக இதை முதல்ல நாங்கள் பார்க்குறோம். ஓப்பனிங் ரிமார்க். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ போப்பண்ணா சார் கிரவுண்டை செட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பேசுறது ஒரு எளிது நல்லா இருக்கும்னு தமிழ்நாட்டுக்கு வரீங்க. சரி, போப்பண்ணா ஐயா சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அரித்மெட்டிக், கெமிஸ்ட்ரி எல்லாமே ரெண்டுமே. கடந்த கால தேர்தல்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல டிஸ்பியூட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பல தேர்தல்களில் அவர்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா லெவல் அரித்மெட்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற சூழ்நிலை. தமிழ்நாடே பேச மாட்டீங்க. வந்துடுறேன். செம்மலை கூட உங்களுக்கும் உள்ளடக்கி ஒரு வெற்றி இருக்கும்னாரு. ஆனா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க சார். பதில் சொல்லிட்டு இப்போ 10,000 கிலோமீட்டர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்தாரு, மக்களை சந்திச்சார், அவ்வளோ நேசிச்சாங்க அப்படின்னு போப்பண்ணா ஐயா சொல்றார். 10,000 கிலோமீட்டர் நடந்து கூட அந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ராகுல் காந்தி எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிப்பதற்கு தயங்குறாங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சிகளே ஏற்றுக்கொள்ளாத போது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ப்ரீமெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அவர்களோட கூட்டணி இல்லாமல் தனியாக நாங்கள் போட்டி போட்டிருக்கோம். இப்போ எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்சம் 20-25% வாக்கு சதவீதத்தை மையப்படுத்தி இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுக்கான களம் எதிர்காலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பல மாநிலங்கள் கண்டிப்பா இப்போ பல மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இப்போ 1953 ஜனசங்க காலத்திலிருந்து அடித்தளமிட்ட மாநிலங்கள்னு சிலர், குறிப்பா வட இந்திய மாநிலங்கள், கர்நாடகா போன்ற இடத்துல அந்த காலத்துல இருந்து இருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த என்ட்ரி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா 1980 பாஜகவை பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான். அப்போது இங்கே 1980 பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவாக மக்களுக்கு வரும்போதே 2 பெரிய கட்சிகள் இங்கே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார்கள். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அப்போது எந்தெந்த மாநிலங்களில் 2 வலுவான கட்சிகள் இருக்கிறதோ அந்த கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பெனிட்ரேட் ஆகிறதுக்கு காலம் எடுக்க தான் செய்யும். அதற்கு நாங்கள் அவசரப்படவில்லை. இப்போ எப்படி வெஸ்ட் பெங்கால் காலமும் களமும் ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு பேசிய வேகமும் வீச்சும் களத்துக்கு வந்த பிறகு அந்த அனுபவ வார்த்தையை பார்க்கிறேன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.